என்னை தேடி ஒரு பயணம். எத்தனாவது நாள்ன்றது ஏதோ என் கிரியேட்டிவிட்டி இறக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா வந்துரும். ஸோ இது கிரியேட்டிவிட்டின்னு சொல்ல எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. ஆனா நீ இறக்க நான் இதுதான் நான் கிரியேட்டிவிட்டின்னு சொல்றதுக்கு நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்லுங்க. ஸோ நாள் 20 ட்ரெக்கிங் போன ஸ்கூல் நண்பன் மறுபடியும் வந்துட்டான். வந்த கையோட இன்னைக்கு கடைசி நாள் வா எதிர்கடையில போய் காஃபி போடலான்னு என்ன பிரெயின் வாஷ் பண்ணான். கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி. நம்ம ஸ்கூல் நண்பன் லாட்டே பூட்டேன்னு ஏதோ ஒண்ணு குடிச்சான். நம்மளுக்கும் ஏதோ கொடுத்தாங்க. ஆனா இது ஏதோ சாக்லேட்னு சொன்னாங்க, பேர் மறந்துச்சு. ஒரு காஃபியை வாங்கிட்டு ஏதோ அந்த கெஃபேவே வாங்கின மாதிரி 1 மணி நேரமா அதை வச்சு வித்த காட்டிட்டு இருந்தான். இதான் நம்ம வாங்கின மேட்ரு. போன்விட்டா பால். டீசென்ட்டா புக் படிக்கிற மாதிரி போஸ் குடுறானா இந்த புக்கை எப்படியாவது திருடி வீட்டுக்கு எடுத்து போலாமான்ற மாதிரி பாக்குறான். பாத்தீங்களா, இவன் நம்ம கெஃபேல இருக்கிற பூனை நண்பன். ஏதோ சிமெண்ட் மூட்டையில உளுந்து எழுந்து வந்த மாதிரியே இருப்பான். நம்ம இங்க இருந்து கிளம்புறோன்றதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு சேத்தன்ல பாக்குற விஷயம் எல்லாம் கண்ணுக்கு ஒரு மாதிரி அழகா தெரியுது. நம்ம கேசோமுக்கு இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடந்தே ஆகணும்னா இந்த ஒரு ட்ரிக் எடுத்து வெளியே விட்டுரும். என்னன்னா நடு கிரவுண்ட்ல போய் படுத்துக்கும். நம்ம இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னா அப்பப்ப அஞ்சலி அக்கா கடையில நம்ம சேல்ஸையும் பார்ப்போம். இந்த சிப்ஸ் பீரோட சாவியே நம்ம கையில தான் யோசிச்சு பாத்துக்கோங்க. அடுத்த வீடியோ சேத்தன்ல இருந்து போடுற கடைசி வீடியோவா இருக்கும். இந்த ஊரா இருக்கட்டும், இங்க கிடைச்ச நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கொடுத்த நல்ல நல்ல மெமரிஸா இருக்கட்டும், கண்டிப்பா நான் வாழ்க்கை ஃபுல்லா இதை மறக்க மாட்டேன். வீடியோ பார்த்துன்னு இருப்பீங்கன்னு தெரியும், பாதியில விட்டு போயிட மாட்டீங்கன்னு நம்புறேன். சோ நாளைக்கு பார்க்கலாம்.